கள்ளத்தி மூலக்கரப்பட்டி பஞ்சாயத்துன்னு நினைக்கிறேன். ஆமாம், மூலக்கரப்பட்டி டவுன் பஞ்சாயத்தை சேர்ந்த கள்ளத்திங்கிற ஊர். இங்கே நீரோட்ட அமைப்பு மேற்கே கிழக்க, அதனால் தெற்க இருந்து வடக்கு நோக்கி 40 மீட்ரு. இது முதல் ஸ்கேனு. 400 அடி அளவு ஸ்கேன் நடக்குது. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட் பிடிச்சி கொடுத்தோம். 89 அடியில் தண்ணி. அவருக்கு இப்போ அது கீழே போர் போட முடியாமல் நிறைய தண்ணி இடிஞ்சு விழுந்துச்சு. ஃபுல்லாக பைப் இறக்கியிருக்காரு. ஒரு 150 அடி ஆழம் பைப் இறக்கி மோட்டர் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே ஒரு போர் போட்டிருக்கீங்களா முந்தா நாள்? ஆமாம் ஆமாம், ஒரே போர் போட்டு 300 அடி போட்டு ஃபெயிலியர் ஆனோன்னு நிப்பாட்டாங்க. ஆமாம். இப்போ ஒரு இடத்துல மேக்ஸிமம் எத்தனை அடி ஆழம் டெப்த்துக்கு நம்ம ஸ்கேன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாகப்படுது. இந்த ஏரியாவுக்கு தகுதி 400 அடி தான். ஏன்னா தண்ணி வர்றது வந்து 80 அடியிலேருந்து 200 அடிக்குள்ள தண்ணி வரும். ஏன்னா இங்கே கீழே போய் வராது, மேக்ஸிமம் வர வாய்ப்பு இல்லை. இங்கே அம்பலத்தில் பார்த்து கொடுத்தேன், அது 35 அடி கொடுத்தது தான். அந்த ஒரு ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த இது செம்மரம், அந்த காடு நான் தான் பார்த்து கொடுத்தது. சரி, நல்ல இடங்களுக்கு போகிற ஊடையில் இருக்கலாம். அந்த கிணறு சைடு போர் போடவும் நல்ல தண்ணி. அதில் இப்போ ஒரு இடத்துல பார்த்து வரேன், நெடுங்குளம் பக்கம். ஆமாம், அங்கே ஏற்கனவே அது மாதிரி அந்த இதுலையா ஒரு கார்டன், சுந்தரா கார்டன். ஆமாம் ஆமாம் இருக்குது. அதில் ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுத்து நல்ல தண்ணி, 185 அடிக்கு கீழே தண்ணி. சரி, 250 அடியும் 400 அடியும் போட்டிருக்காரு. அதுக்கு மேலே போர் போட முடியல அவருக்கு, நல்ல தண்ணி. இப்போ அதே ஏரியாவில் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஒரு 2 பாயிண்ட் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். எல்லாமே அந்த 60 மீட்டர் அந்த ரேஞ்சு தான். 60 மீட்டர்னா 200 அடிக்குள்ளே தான் தண்ணி. சரி சரி. முதல்ல ஆழமாக பார்க்க சொன்னார், அதில் ஒன்றும் ரிசல்ட்டு ஒன்றும் வரல. மறுபடி அந்த ஏற்கனவே பார்த்தது 400 அடி மட்டத்துக்கு பார்த்தேன். 2 பாயிண்ட் கிடச்சிருக்கு அவருக்கு. சரி, வீடியோ எடுக்க வேணாட்டாரு, அதனால் எடுக்கலாங்க. ஒரு ஏரியாவில் நம்ம எவ்வளோ டெப்த்துக்கு மேக்ஸிமம் ஸ்கேன் பண்ணுறது முக்கியம். தேவையில்லாமல் இங்கே வந்து 1000 அடி 2000 அடிக்குன்னு பார்க்க வேண்டிய தேவையில்லை. தண்ணி தானே முக்கியம் ஐயா. வடக்க நோக்கி 2வது ஸ்கேன், 40 மீட்டர் லென்த்து, 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. முதல் ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் வந்துச்சு. அதில் முதல் பாயிண்ட்டு அதுக்கு நேராக கிழக்க கிணறு கிடக்கு. 2வது ஸ்கேன் அது இந்த பக்கம் இந்த வரப்பில் பைப் லைன் கிடக்கு. அப்படி பாதிப்பாக இருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம் மட்டும். இப்படி 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அது மைக்ரோ ஸ்கேன் போட்டு உறுதி பண்ண பிறகு தான் அதை பொருள் போடணும். நீங்கள் 300 அடி ஆழம் போர் போட்டது கிணத்துக்கு நேராக கிழக்கையா? அடுத்து கீழ் போகிறோம். கிணறு தானே? அங்கே தான் போட்டிருக்கீங்க. அதுக்கு இடத்துல போல் இருக்குல்ல, போல வெட்டி போல வெட்டி தான் போர். ஏன்னா அதே சரத்தை காட்டுது பார்த்தீங்களா? அங்கே 9 மீட்டர் வச்சது அதுக்கு நேராக கிழக்க காட்டுது. ஆமாம், உண்மையான தண்ணியை நம்ம என்ன ஏமாந்துடக்கூடாது. நம்ம அடையாளம் வச்சதுக்கு நேராக மேற்க கிழக்க 300 அடி தூரத்துக்குள்ளே ஏதாவது போர் போட்டு மூடி இருந்தால் சொல்லிடுங்க. ஏன்னா அது இப்போ போட்ட போரு இல்லைன்னா கிணத்தை காட்டுது. அது உங்கள் கிணறு 40 அடிக்கெல்லாம் கருங்கல் தானே? ஆனால் தண்ணி இருக்க மாதிரி காட்டுது. வடக்க நோக்கி இது 3வது ஸ்கேன், 40 மீட்டர் லென்த்து, 400 அடி ஆழம். 2வது ஸ்கேனில் பாயிண்ட் அடையாளம் வரல. இது வடக்க நோக்கி 4வது ஸ்கேன், 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 3வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அது 1வது ஸ்கேன் பாயிண்ட் அடையாளத்தோட பெட்டராக இருக்குது. இது 6வது ஸ்கேனு, வடக்க இருந்து தெற்கு நோக்கி 6வது ஸ்கேனு, 400 அடி ஆழம். 4வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் நல்ல பாயிண்ட் அடையாளம் வந்துச்சு. அது 5வது ஸ்கேன் மைக்ரோ ஸ்கேன் மூலம் பார்த்ததெல்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ 5வது ஸ்கேனில் பொருள் போடலாம். 80 அடி ஆழத்திலிருந்து அதிகப்படி 260 அடி ஆழத்துக்குள்ளே ஒரு வாட்டர் பாடி காணப்படுகிறது. முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் 2 பாயிண்ட்டு. கிணறு டிரைவருக்கு நேராக இருந்த பாயிண்ட் எடுத்தாச்சு. 2வது ஸ்கேன் பாயிண்ட் அடையாளம் இல்லை. 3வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது.
4வது ஸ்கேனில் நிறைய தண்ணி இருக்க மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அது 5வது ஸ்கேன் மைக்ரோ ஸ்கேன் மூலம் உறுதி செய்யப்பட்டாச்சு. 6வது ஸ்கேனில் தண்ணி இல்லை, பாயிண்ட் அடையாளம் இல்லை. அடுத்து ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்க இடம் ஆழ்வார் திருநகரி. வெட்டி பெண்ணியாக போட்டு எல்லாத்தையும் சாலைக்கும் கால்வாய் கரைக்கு இடையில் உள்ள நீண்ட ஒரு இது மனைன்னு சொல்லவா விவசாயம்னு சொல்லவான்னு தெரியல. முதல் ஸ்கேன் 40 மீட்ரு. இதில் பாயிண்ட் எதுவுமே அடையாளம் வரல. 2வது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் அடையாளம் வரல. ஆனாலும் தண்ணி இருக்குது. ஒரு திருநகரி முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு மேலே இருந்தே கடினப்பாறை. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இது ஓரளவுக்கு பரவாயில்ல. வாய்க்காலில் தண்ணீர் இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துல எங்கே போர்வெல் போட்டாலும் மேல் கசிவு உண்டு. அதாவது 10 அடியிலேருந்து 30 அடிக்குள்ள உள்ள ஒரு நீரோட்டம் இருக்குது. அதை கை போர்வெல் மற்றும் உரைக்கிணறு இறக்கி பயன்படுத்திக்கலாம்.